வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்திருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் தோராயமாக ஜனவரி 3 முதல் 8ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட உள்ளன. ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடு வீடாக சென்று இந்த டோக்கன்கள் வழங்குவார்கள். அந்த டோக்கனில் நீங்கள் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை பொங்கல் பரிசு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனுடன் வழக்கமாக வழங்கப்படும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவற்றுடன் கூடுதல் பொருட்களும் இடம்பெற வாய்ப்புள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலைகளும் வழங்கப்படும். இலவச வேட்டி சேலை என்பது தமிழ்நாடு அரசின் பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகையின் போது ஏழை எளிய குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முதியோர் ஓய்வூதியதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச பரிசு திட்டமாகும். தமிழகத்தில் உள்ள சுமார் 2.25 கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் இந்த பலன்களை பெறுவார்கள். இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மற்றும் ரொக்கப்பணம் குறித்த இறுதி முடிவை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பெரும்பாலான குடும்பங்களுக்கு சென்றடைய செய்ய திட்டமிட்டிருப்பதாக அரசு திட்டமிட்டுள்ளது.